மக்களே இங்கே வாங்க. 2 தொகுதியில் போட்டியிடுறதுக்கு சட்டத்தில் அளவு பண்ணிருக்காங்க. ஆனால் ஒன்று 2லையுமே ஜெயிச்சுட்டா ஒன்று ராஜினாமா பண்ணிட்டாங்க. திருப்பி அதுக்கு எலெக்ஷன் வைக்க வேண்டியிருக்கு, செலவாகுது. இது தேவையா, இது வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டால் கடன்னு பதில் சொல்கிறாங்க மக்கள் எல்லாம். 2 தொகுதியில் வேறு இது பண்ணுறது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் தவறான எண்ணம். அப்போ அந்த தொகுதிக்கு மறு தேர்தல் நடத்தணும், ஓட்டு போடுறதுக்கு மறுபடியும் மக்களை கொண்டு வரணும். மக்களுடைய வரி பணம் அங்கே வீணாகுது. அப்புறம் இதெல்லாம் எப்படின்னு மக்கள் ஏற்றுக்கிட முடியும்? மக்களால் கட்டாயம் ஏற்றுக்கிட முடியாது. அப்போ பாதகம் வந்து கவர்மெண்ட்டுக்கு தானே சார், சாதகம்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்ல முடியாது. இது வீணாக செலவு தான் சார் கவர்மெண்ட்டுக்கு. அந்த ஒரு தொகுதியில் நின்றுட்டு அந்த கட்சியிலேயே வேறு மற்ற கேண்டிடேட்டுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கறது நல்லது. தேர்தல் ஆணையம் அப்படி இதை வந்து பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு பலவீனமாக தான் நான் கண்டிப்பாக பார்க்குறேன். ஏன்னா வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதியில் தான் தலைவர்கள் தேர்ந்தெடுத்து நிற்பாங்க. அப்போ அவங்களே வந்து அந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு நிலைமையில தான், அந்த பயத்தினால தான் அவங்க வந்து 2 தொகுதியில் நிற்கிறாங்க. நாளைக்கு அவங்க 2 தொகுதியிலையும் வெற்றி பெறாங்கன்னா ஒரு தொகுதியில எடுத்துக்கோங்க, இன்னொரு தொகுதியில வந்து ராஜினாமா பண்ணி ஆகணும். மீண்டும் 6 மாதத்திற்குள் மறுபடியும் தேர்தல் வைக்க வேண்டும். இதனால் மக்களுடைய பொருளாதாரம், வாழ்வாதாரம், நேரம் மற்றும் அரசுக்கு பண இழப்பு மற்றும் அரசு ஊழியர்களுக்கு வேலை குறைபாடு இப்படி பல்வேறு வகையில் பாதிக்கப்படுகின்றனர். அப்படி ஒரு வேட்பாளர் 2 தொகுதியிலும் வெற்றி பெற்றால் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டியிருக்கிறது. அதன் பின்பு அந்த தேர்தல் செலவினத்தை நாம் மேற்படி வேட்பாளரிடத்திலே வசூல் செய்கின்ற முறையை தேர்தல் ஆணையம் கொண்டு வர வேண்டும். இவ்வளோ சிரமத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வேட்பாளர் 2 இடத்துல இருக்காங்க அவசியம் இல்லை. ஒரு வேட்பாளருக்கு ஒரு தொகுதி என்ற முறையை தான் பின்பற்ற வேண்டும் என்பது என்னுடைய பார்வையாக இருக்கிறது. இந்த மாதிரி இருக்கிற சட்டத்தை இவங்க 2வது தொகுதியில் இருக்கிற சட்டத்தை திருத்தி அமைக்கணும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதனால் இந்திய அரசின் சட்டத்தில் வந்து அதை விதியை மாற்றி ஒரு வேட்பாளர் வந்து ஒரு தொகுதியில் தான் போட்டியிட வேண்டும் என்பதை கொண்டு வர வேண்டும்.